சுன்னத்தான விடயங்களுக்கு ஃபர்துடைய கூலியை அள்ளித்தரக்கூடிய மாதம். ஒரு ஃபர்துக்கு பல ஃபர்துகளுடைய நன்மையை அள்ளித்தரக்கூடிய மாதம். ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே பாவ மன்னிப்பு மாத்திரமல்லாமல் நரகத்திலிருந்து விடுதலையையும் நோன்பாளிக்கு கிடைக்கக்கூடிய அந்த கூலியை போன்றே ஒரு கூலியையும் அல்லாஹு தாலா எங்களுக்கு தரக்கூடிய மாதம்தான் இந்த மாதம். இப்படியான பல நன்மைகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த மாதத்திலே வெறுமனே ஒரு சிலர் என்ன செய்கின்றார்கள் என்றால், நோன்புதானே இந்த மாதத்திலே நோட்க வேண்டும் என்று நோன்பை மாத்திரம் நோற்றுவிட்டு இதர ஏனைய அமல்களை அவர்கள் நிறைவேற்றாது விட்டுவிடுகின்றார்கள். குறிப்பாக சிலர் நோன்பு நோற்றுவிட்டு பகல் பொழுது முழுமையாகவே தங்களை தூக்கத்திலே அவர்கள் கழித்து விடுகின்றார்கள். நோன்பு என்பது அது ஒரு கடமை மாத்திரம்தான். நோன்பு என்பது அது ஒரு கடமை. அது ரமலானிலே கட்டாயமாக பிடிக்க வேண்டிய ஒன்று. ஆனால் எங்களுக்கு தெரியும், நாம் அன்றாடம் நிறைவேற்றக்கூடிய அந்த ஃபர்லான தொழுகை இருக்கின்றதே, அந்த தொழுகையை நாம் நோன்பு நோற்றிருக்கின்றோமே என்று அதற்கு எங்களுக்கு விடுமுறை லீவு கொடுக்க முடியாது. அந்த 5 நேர தொழுகையையும் நாம் சரியான முறையிலே நிறைவேற்றக்கூடியவர்களாக மாற வேண்டும். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஹதீஸை சல்மான் ஃபாரிஸி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். பைஹகி இமாம் அதனை பதிவு செய்திருக்கின்றார்கள். அதாவது, ஒருவர் ஃபர்லான ஒரு காரியத்தை நிறைவேற்றுவாராக இருந்தால் பல ஃபர்துகளுடைய கூலியை அல்லாஹு தாலா கொடுக்கின்றார். தற்போது இந்த மாதத்திலே, ரமதானுடைய மாதத்திலே ஒருவர் ஃபர்லான தொழுகையை தொழுகின்றார் என்றால் அவருக்கு அல்லாஹு தாலா பல ஃபர்துகளுடைய கூலியை கொடுக்கின்றார். அதற்கு மாற்றமாக தன்னுடைய நேரங்களையும் காலங்களையும் வீணாக்கி எந்த நிலையிலும் விடுவதற்கு அனுமதி இல்லாத அந்த தொழுகையை நோன்பு நோற்றிருக்கின்றேனே என்ற அந்த கஷ்டத்துக்காக, சிரமத்துக்காக எங்களுக்கு ஒருபோதும் விடுவதற்கு அனுமதி கிடையாது.